புரியது என்ன? உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஃபீல்டு கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சபைகளை கட்டி கொண்டே போவதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. ஆனா தீமோத்தேயுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த ஊழியத்தை கவனிக்கிறது தான் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. தீமோத்தேயு கொடுத்த அழைப்புல உறுதியா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்குற அழைப்புல உறுதியா இருக்கணும். அப்போ நமக்கு என்ன உண்டோ, நமக்கு என்ன கர்த்தர் விதிச்சிருக்கிறாரோ அந்த வழிய, அந்த ட்ராக்க, அந்த இடத்தை கண்டுபிடிச்சு ஓடுறது அப்படின்றது பெருத்த ஆசீர்வாதம். உங்களுக்கு இடரலே இருக்காது. நான் இன்று வரையிலையும் இந்த ஊழியத்தை குறித்து ஒரு சந்தேகம் கூட வந்ததே இல்லை. எனக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்குது. இந்த ஊழியத்தில் நிப்பேனா அப்படின்ற கேள்விக்குறிகள் வந்திருக்குது. ஆனா நம்மளை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கலையோ அப்படின்ற எண்ணம் வந்ததே இல்லை. திருப்தியா, கஷ்டம் இருக்குது, பாடுகள் மத்தியில் இந்த ஊழியத்தை நான் கொண்டு போறேன். ஆனா எப்படி கொண்டு போறேன் அப்படின்னா, திருப்தியா அப்படின்னா, ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு, இது எனக்குரிய ஒர்க்கு தான், இது எனக்குரிய வேலை, என் மேல இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, என்ன தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டோட, ஒரு பெரிய தைரியத்தோட உங்க முன்னாடி நிக்கிறேன். ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு அந்த தைரியமே இல்லை. நான் போடுற ஃபீல்டு எனக்குரியதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. என்னுடைய பாதையா, இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த ஃபீல்டு தான் என் ஃபீல்டா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் இந்த தடுமாற்றம் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் நீங்க ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா நடக்கல. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உறுதியா இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை உறுதியா நிக்கணும். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அங்கேயும் இங்கேயும் நம்முடைய மனசு அலைபாய விடவே கூடாது. அதுவா இதுவான அலைபாய கூடாது. அப்போ நிறைய இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும். அப்படி இருக்கிறவங்க நிலைவரமே பட முடியாது. அங்க நான் இருந்தா ஜெயிச்சிருவேனா, இங்க இருந்த ஜெயிச்சிருவேனா அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாது.